கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் விசேஷம் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்தும் உங்களோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க. இந்த ஐந்தும் உங்களோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு. ஒரு 5 விஷயம் நம்மோட இருக்குன்னு சொன்னால் we can be very sure that God is with us. ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். we don't have to worry. கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நானும் அவ்விதமான பல்வேறு தருணங்களை சந்தித்தது உண்டு. சில காலை எழுந்து உட்காந்தா நான் ரொம்ப நேரம் காலை எழுந்து உட்காந்து யோசிக்கிறது கிடையாது. எழுந்தாச்சுன்னா ஒரு 1-2 நிமிடத்துக்குள்ளே எழுப்பி அடுத்த வேலைக்கு போயிடுவேன். இருந்தாலும் சில எழுகிற வேலையே சில விஷயங்களை பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஏன் இந்த காரியம் இப்படி இருக்குது, ஏன் இந்த விஷயம் அப்படி இருக்குது, அது நம்ம நினச்ச நடக்கலை, இது நம்ம நினச்ச நடக்கலை, அந்த விஷயம் அப்படி ஆகிப்போச்சு, இந்த விஷயம் இப்படி ஆகிப்போச்சு, எல்லாம் பார்த்தா லைனப்பாக வந்துகிட்டே இருக்கும் நிறைய நெகட்டிவ் திங்ஸ். அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள், இந்தந்த விஷயங்களை நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம், இந்தந்த விஷயங்களை நம்ம அடையலை, இந்தந்த விஷயங்களை நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரல, இந்தந்த விஷயம் இப்படி சம்பவிச்சிருக்குது, இப்படி எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுவதற்கு there are so many things. புரிகிறதா? புரிஞ்சுதா புரியலையா? யதார்த்தமான வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த விஷயம் ஏன் இப்படி, அந்த விஷயம் ஏன் இப்படி, ஏன் அது அப்படி நடந்தது, ஏன் இது இப்படி நடந்தது, இதுக்கு நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணோம், அந்த ஜெபத்துக்கு ஏற்ற விளைவு இல்லை, இதை நம்ம இப்படிலாம் ஆசைப்பட்டோம், அந்த மாதிரி நடக்கலை, இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கலை. ஆக பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு பல காரியங்களாக இருக்கலாம். வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் பலவிதமான காரியங்கள் உண்டு. வேலை, தொழில், ஹெல்த்து, பிள்ளைகள், கணவன், மனைவி, உறவுகள், பொருளாதார நிலைமைகள், வியாபாரம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நிறைய விஷயங்களில் நிறைய நேரங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே நம்ம சந்தோஷப்படுறது மாதிரி இல்லை. எல்லாமே எப்படி இருக்குது? தே ஆர் நெகட்டிவ்ஸ், எதிர்விதமாக இருக்குது. அந்த மாதிரி எதிர்விதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இல்லை 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 என்று சொல்லுவதற்கு we have lot of evidences, many things are there. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருந்தா ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் அவ்விதமாக நான் நினைத்த பல்வேறு காலகட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அடுத்தது ஆண்டவர் சில விஷயங்களை ஆத்துமாவில் உணரும்படியாக செய்வார். அதை உணர்கிற பொழுது உடனே அந்த காலையில் இருந்த எண்ணம் மாறிடும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்போது நிறைய விஷயங்கள், உலகத்தில் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நம்மோட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதியானதாக இருக்கும். நிறைய தோல்விகள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய வருத்தங்கள், பொருளாதார ரீதியாக, உறவுகள் ரீதியாக, இன்னும் பல்வேறு வாழ்க்கை சூழல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் இருந்தால் ஏன் இப்படி இதெல்லாம் ஏன் நடக்கலை அப்படின்ட்டு. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மோட இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் போதும். அது என்ன தெரியுமா? ஒன்று போதும். அதுதான் அவருடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னம் சில நேரங்களில் என்ன பார்த்து கூட நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. சிலர் ஓப்பனாக கேட்டுருவாங்க. சிலர் இப்போவும் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, இவர் கூட எல்லாம் ஆண்டவர் இருந்தால் ஏன் இந்த மாதிரி, எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ விஷயம் யாருக்கு எவ்வளோ நடக்குது, இவருக்கு ஏன் இப்படி நடக்கலை அப்படின்னு கொஞ்சம் பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. சிலர் கொஞ்சம் நேர்மையாக இருக்கும், என்ன பண்ணிடுவாங்க, என்ன பொறுத்தா நீங்கள் நிறைய எழுதுறீங்க, நிறைய பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் அடைஞ்சிருக்கிறீங்களா, சாதிச்சிருக்கிறீங்களா அப்படி நினைக்கிறவங்கள கொஞ்சம் நமக்கே மனசுக்குள்ளே சில கேள்விகள் எழும்போம். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஊழியம் ஆரம்பித்த பிறகு வெகு காலத்துக்கு ஊழியம் ஆரம்பித்த பலர் பெரிய பெரிய சாதனைகள்லாம் கண்டிருக்கிறோம். பெரிய செலிபிரிட்டிஸாக மாறி இருக்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய கட்டடங்களை கட்டியிருக்கிறாங்க, பெரிய பெரிய லெவலெலாம் வந்திருக்கிறாங்க. நான் அப்படிலாம் வரல. அவைகளெல்லாம் சில நினைக்கும் பொழுது ஆண்டவர் இருந்தால் இது போன்ற காரியம் இவருக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்க உண்டு. நானும் சில வேளை இது ஏன் இப்படி அப்படின்லாம் கேட்டதெல்லாம் உண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது, நிறைய வீட்டையோ சொத்தையோ ஆஸ்தியோ காட்ட முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறான்னா ஒரே ஒரு எவிடன்ஸாக எனக்கு இருக்குது. ஐ ஹவ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஐ கேன் சே ஐ ஆம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் தேவ பிரசன்னத்தோடு வாழ்கிறேன். அல்லேலூயா.
கர்த்தருடைய பிரசன்னத்தோடு வாழ்கிறேன். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வீடும் வசதியும் வாகனங்களும் சொத்துக்களும் நகைகளும் பொருட்களும் அந்தஸ்துகளும் இருந்தாலும் அவைகள் அவனோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு வலிமையான அடையாளங்களாக இருப்பதில்லை. புரிகிறது? யாரும் ஆண்டவர் என்கிட்ட இல்லைன்னா எப்படி இந்த வீடு வரும், எப்படி இந்த வியாபாரம் வரும், எப்படி இந்த நல்ல வேலை வரும், எப்படி இவ்வளோ பண வலிமை வரும், அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அப்போது எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் கூட அவனுடைய ஆத்துமா வித்தியாசமாக இருந்தால் that means he is not with God, God is not with him. எனவே உலகத்தில் சில நேரத்தில் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது இவெல்லாம் இருக்கலாம், ஆனால் அவைகளை அடையாளங்களாக வைத்துக்கொண்டு இவனுடைய வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துகிற ஒன்று தான் இருக்கிறது, அதுதான் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது அவனுக்கு சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பண வசதி இல்லாமல் இருக்கலாம், பெரிய சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப இம்ப்ரெசிவாக நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஸ்டில் he can say I am with my God. ஒரு காலகட்டத்தில் யோசேப்புக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவனுக்கு எதிராகத்தான் நடந்தது. அதை நார்மலாக நியூட்ரலாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருந்து இதெல்லாம் நடக்குமா, அவனுடைய சகோதரர் கூட நினச்சிருப்பாங்க, நாம் நினச்சி தானே நடந்தது, அவன் நினச்சது நடக்கலையே, அவன் பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே, அப்படி நடக்கும்போது இப்படி நடக்க போகணும், ஒன்றும் நடக்கலையே, நாம் அவனை தூக்கி குழியில் போட்டோம், ஆண்டவர் தடுத்தாரா, நாம் அவனை சேல்ஸ் பண்ணி விட்டோம், ஆண்டவர் தடுத்தாரா, நாம் நினச்சது நடந்தது, அவன் நினச்சது ஒன்றுமே செய்யலை, நடக்கலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். எப்பொழுது? அந்நிய தேசத்திலே அடிமையான ஒரு நிலைமையில், ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில், வாழ்க்கையில் எல்லாம் எதிராக வந்த நிலைமையில், லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், நிறைய அப்செட்டாக இருந்த நேரத்தில் என்ன இருந்தது? தேவ பிரசன்னம் அவனோடு இருந்தது. அருமையான வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு பக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, என்ன ஆண்டவரை எல்லாம் எதிராகவே இருக்குது, என் வாழ்க்கையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் கவனித்து பார்க்கும் பொழுது எல்லாமே மெனி திங்ஸ் ஆர் எகென்ஸ்ட் ஆஃப் மீ, எல்லாம் எதிராக தான் இருக்குது, எகென்ஸ்ட் ஆஃப் மை விஷஸ், எகென்ஸ்ட் ஆஃப் மை ட்ரீம்ஸ், எகென்ஸ்ட் ஆஃப் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எல்லாம் எதிராக இருக்கு ஆண்டவரே. ஆனால் அதுபோன்ற சூழல்களிலும் சங்கீதக்காரனை தாவீது சொல்வான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. வாழ்க்கையில் சில நேரத்தில் ஒன்றும் சந்தோஷப்படுற மாதிரி இருக்காது, எல்லாமே டார்க்காக இருக்கும், நோ ஹோப் அட் ஆல், நம்பிக்கையே இல்லை, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப ப்ளீக்காக இருக்குது, ஒரு கிளியர் சைட்டே இல்லை. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நேரத்தில் எதை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படி கேள்வி வரும். அந்த நேரத்தில் சங்கீதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 23:4, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உங்களுடைய கோலும் தடியும் என்ன செய்கிறது. ஆடுகள் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கஸ்ட் ஏரியாவில் வழிநடத்தப்படும், அந்த ஆடுகளுக்கே எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்கும், மேய்ப்பன் வரதை அது பார்க்க முடியாது, ஆனால் மேய்ப்பன் இருக்கிறத உணர முடியும், மேய்ப்பனை பார்க்க முடியாது, ரொம்ப ஹோப்லெஸ் சிச்சுவேஷனாக இருக்கும். ஆனால் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, ஆடுகளுக்கு ஒரு நீல கோல் வச்சுருப்பான், கையில் ஒரு தடியும் வச்சுருப்பான், கோல் இதுக்கிட்ட அந்த ஆடுகளை டைரக்ட் பண்ணுறது, தட்டி அது கொஞ்சம் எக்ஸஸ் அந்த பக்கம் போனால் என்ன பண்ணுறது, கோலால் நீல கோலால் இப்படி தட்டி அதை ஒழுங்குபடுத்துவான். தடி எதுக்குன்னா எதிரிகளால் வருகிற, ஆமாம், சில வேளை அந்த ஆடு இப்போ பக்கத்தில் போகிற தடியாலும் என்ன செய்வான், தூரத்தில் இருக்கிற ஆட்டை கோலால் தட்டுவான், பக்கத்தில் இருக்கிற ஆட்டை இன்னும் அந்த கோல் எதுக்கு வச்சுருக்காட்டா மேலே இருக்கிற கிளைகளெல்லாம் அந்த ஆடுகளுக்கு பறித்து கொடுக்க, அது போன்ற காரியங்களுக்கு. அப்போ அந்த இருள் பகுதியில் போயிட்டு இருக்கிறவள்ள அந்த ஆடுகளுக்கு நம்ம மேய்ப்பன் நம்மளோட இருக்கிறாரா இல்லையா ஒன்றுமே தெரியல, அது எங்கே போனாரோ தெரியலையே. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மேய்ப்பனை ஆடுகள் பார்க்க முடியாது, ஆடுகள் திரும்பி பார்த்தா மேய்ப்பன் தெரிய மாட்டான். ஆனால் அந்த ஆடுகளை என்ன செய்வான், இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான், இந்த கோலால் தட்டி, நான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்களை தனியாக விடலை, உங்கள் கூட என்ன செய்கிறேன், வந்து கொண்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த கோலால் தட்டுவான். அதைத்தான் தாவீது எழுதுகிற பொழுது, நான் மரணைகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், உங்களுடைய கோலும் தடியும் that will comfort me. அந்த கோல் என்னை தொடும் பொழுது, அந்த தடி என்னை தொடும் பொழுது, ஐ ஃபீல் that my shepherd is following me, என்ன பின்பற்றிட்டு இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில்
சில நேரங்களில் வந்து எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்கும், டிம்மாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் நம்பிக்கையோட பயணத்தை தொடரலாம். ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு வெல் கேரண்டீட். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் we can be very sure that God is with us. He will take care of us. What about tomorrow? நாளை தினம் எப்படி என்று நம்மளால் கணக்கு போட்டு பார்க்க முடியாது. சிலர் ரொம்ப பிரகாசமாக பார்ப்பாங்க, ரொம்ப இருளாக மாறிடும். சிலர் ரொம்ப இருளாக பார்ப்பாங்க, ரொம்ப பிரகாசமாக வந்து சேரும். ஸோ we can't have any proper idea about our future. ஆனால் ஒன்று we can be very sure, நிச்சயமாக இருக்கலாம். கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னோட இருக்கிறாரு, அவர் என்னோட வருகிறாரு, அவர் கவனித்துக் கொள்வார். அப்போ ஆல்வேஸ் we have to experience this presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும். அது எப்படி உணர்கிறது? இன்றைக்கி பல திருச்சபைகளில் சென்று மக்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஆராதனை நேரங்களிலே பிரசன்னத்தை உணர்கிறார்கள், ஜெப நேரங்களிலே உணர்கிறார்கள். போதகர்களுடைய கவர்ச்சியான வார்த்தைகளை கேட்கும் பொழுதும், போதகர்களுடைய பரவசமூட்டுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் they feel that they are the presence of God. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசில் ஒரு சர்ச்சுக்கு போய் வந்து கொண்டு வந்தேன். அப்போ அந்த சர்ச்சில் ஒரு முறை வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்த ஒரு சாட்சி சொன்னார். அப்போ அவர் வந்து இங்கே தங்கி வேறு ஒரு சின்ன மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவர் சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னான்னா, இந்த இடத்துல வந்து காட்ஸ் ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வருகிற வேலையெல்லாம் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இட் மோர், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படி. அப்போ எனக்கும் அந்த நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி ரொம்ப தெரியாது, அப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அப்பொழுதே எனக்கு ஒரு நெருடல் இருக்குது, இன்னும் அந்த ஆளுக்கு இங்கே வரவில்லை மட்டும் ப்ரெசன்ஸ் வருது அப்படின்னு. நியாயமாக அந்த நான் அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறேன், அதனால் அந்தளவுக்கு தெரிந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் எனக்கு வந்தது. இருந்தாலும் பாதி நினச்சேன், ஓஹோ இங்கே வந்தால் நல்ல பிரச்சனை இருக்கும் போல் இருக்குது. இருந்தால் அடுத்த ஒரு கேள்வியும் வரும், எனக்கு எப்போவுமே தான் பிரச்சனை, ஒரு உண்மை வரும், ஒரு கேள்வி வரும். உடனே அது என்ன காட்ஸ் ப்ரெசன்ஸ் இந்த இடத்துல வந்தால் மட்டும் வருது, அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை வந்து ஸ்டாக்காக வச்சுருக்காரா? ஆமாம், அப்படி தான் நிறைய பேர் அந்த இடத்துல சர்ச்சில் போனால் பிரசனை இருக்கும், கோயிலில் போனால் பிரசனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கோயிலில் போய் என்ன பண்ணுறது, விசேஷமாக தேடுகிறது. ஆனால் உண்மையில் அந்த சபைகளில் ஆராதனை நடத்துகிற வேளையில் வருகிறது பிரசன்னமாகவும் இருக்கலாம், வெறும் போலியான உணர்ச்சி வசப்படுகிற அனுபவமாக இருக்கலாம். இன்றைய போதெல்லாம் தேர் வெல் ட்ரைன்டு. நம்மளை பிரசன்னத்தை போல உணர வச்சு வேண்டாம், நமக்கு பிரசன்னா என்னன்னு தெரியாது. கிறிஸ்தவ மக்களில் இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு காட்ஸ் பிரசன்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஒரு வார்ம்னஸை ஃபீல் பண்ணிட்டாங்க, ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை உணர்த்துறான். நான் என்ஜாய் ஐயா பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டே போவான், பாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் ஆராதனை நடத்துகிறவில்லை, அந்த வல்லமையான பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அப்படி என்னத்தை உணர்ந்தீங்க? ஒரு இமோஷனை உணர்ந்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப இமோஷனலைஸ் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் தே ஆர் டூயிங். ஆக அந்த மாதிரி பார்சல் பண்ணுறவில்ல, ஸ்பெஷல் ஒர்ஷிப் லீடர்ஸ் பண்ணுறவில்ல, பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நல்ல பிரசன்னமாக இருந்து பாஸ்டர். ஏன்னா இவங்களுக்கு பிரசன்னம்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பிரசன்னம் என்றால் என்னவென்றே தெரியாது. சில வேளை பார்த்திங்கன்னா சில ஊர்களில் சில பிரியாணி கடைகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆனால் சிலர் அந்த ஊருக்கு போவாங்க, ஆனால் அந்த பிரியாணி விற்கிற அந்த கடைக்கு போயிருக்க மாட்டாங்க. அந்த ஊரில் அவனே என்ன பண்ணுறான், டாப் கிளாஸ் பிரியாணி கடையுடைய பேரை இவனும் போட்டு வச்சுருப்பான். அங்கே போய்ட்டு சாப்பிடுவான். எப்படி இது பிரியாணி கேட்பான், நல்லா இருந்தது அவங்க ஊர் பிரியாணி, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இப்போவும் அவங்க எந்த பிரியாணி சாப்பிடலை, அந்த ஊருக்குரிய அந்த தரமான பிரியாணியே சாப்பிடல. இன்றைக்கி நீங்கள் திருநெல்வேலி போனீங்கன்னு சொன்னால் சாந்தி அலுவா எதையா சாந்தி, நியூ சாந்தின்னு ஒருத்தன் போடுவான், அந்த சாந்தி இந்த சாந்தின்னு சொல்லிட்டு கடைசியில் திருநெல்வேலிக்கு அல்வாவுன்னு கேட்பாங்களா? மொத்தத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இப்போ எந்த அல்வாவும் நல்லது அல்வா கிடையாது. இருட்டு கடையும்பாங்க, முதலூரும்பாங்க, அந்த ஊர் இந்த ஊரும்பாங்க. இனிக்கிறதெல்லாம் அல்வா அவ்வளோதான் நம்ம ஊரில். அதை விட டாப்பான அல்வாக்கள்லாம் எங்கிருந்து வருகிறது, வெளியே வேறு இடங்களும் தான் வருகிறது. என்னப்பா திருநெல்வேலி எதிராக நிற்கிறீங்களான்னு கேட்ட போகிறீங்க, பொதுவாக சொல்கிறேன். ஆக அந்த உண்மையான பிரியாணி இவங்க சாப்பிட்ருக்க மாட்டோம், சாப்பிடாமல் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இவங்க உண்மையான பிரியாணி சாப்பிடலை, அதை சாப்பிட்டாரு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி காட்ஸ் ப்ரெசன்ஸ்னால் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நிறைய பேர் வந்து ஏதோ பாடுறவில்ல, சோத்திரம் ஆராதனை பண்ணுறவில்ல, உடம்பு எப்படியா உலுக்கி அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம். நான் சொல்வது இந்த பிரசன்னம் அல்ல. இந்த பிரசன்னா அது வந்து ஆராதனை நடக்கிற இடத்துல மட்டும்தான் வேலை செய்யும். சிலருக்கு ஜப நேரத்தில் தான் வந்து என்ன செய்யும், அந்த பிரசன்னம்
வேலை செய்யும். நான் என்னுடைய சின்ன வயதுகளில் எங்களுக்கு உறவினர்கள் வந்து தீவிரமான பெந்தேகோஸ்தே சபையில் இருந்தாங்க. அந்த காலத்தில் நமக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து குடும்ப ஜெபம் நடத்துவோம். குடும்ப ஜெபம் நடத்துகிறவங்கள பார்த்திங்கன்னா அப்படி உட்காந்துட்டே துள்ளி 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 இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க, அங்கே இருந்து இங்கே வந்துடுவாங்க. சர்க்கஸில் பார்க்குறது இங்கேயும் பார்க்கலாம். அந்த வல்லமையில் என்ன பண்ணிடுவாங்க, உட்காந்துருந்தே துள்ளி 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 துள்ளியே வருவான், அங்கே இருங்க இங்கே துள்ளி 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 வருவான். இப்படி நான் பார்த்துருக்குறேன். நான் சொல்ல இந்த பிரசன்னம் அல்ல, இந்த பிரசன்னங்கிறது நான் சொல்கிறேன் யோசேப்போடு இருந்தது போன்ற ஒரு பிரசன்னம். பிரசன்னம் என்பது ஒரு திருச்சபையில் உணர்வதல்ல, ஒரு ஸ்பெஷல் கூடுகளை உணர்வதல்ல, ஒரு ஜெப நேரத்தில் உணர்வதல்ல. நீங்கள் ஜெப நேரத்தில் மட்டும்தான், ஆராதனை நேரத்தில் மட்டும்தான் பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தான் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறது, எத்தனை மணி நேரம் தான் பாட்டு பாடிட்டு இருக்கிறது? இல்லை. வாழ்க்கையினுடைய ஆல் அதர் ஏரியாஸ் அங்கே வி ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தேர் வி ஹாவ் டு ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஏன்னா வாழ்வினுடைய கரடுமுரடான பிற சூழலை செல்லுகிற பொழுது அங்கு தான் நம்ம பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அந்த பிரசன்னம் தான் சொல்லும் கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு. இப்போ இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? பிரசன்னம். சரி, அந்த பிரசன்னம் எப்படிங்க இருக்கும்? பிரசன்னம் இருந்தால் தெரியாதா பிரதர்? நம்மளால் உட்காந்துருக்கவே முடியாதுங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை என்ன செய்யும், ஒரே ஷிவரிங்காக இருக்கும், ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு, அவ்வளோ ப்ரெசன்ஸ் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு பிரசன்னா என்னான்னு தெரியாது. பிரசன்னம் என்பது நம்முடைய மனதை தொட வேண்டும், அதனுடைய விளைவாக நம்முடைய வாழ்க்கையும் தொடப்பட வேண்டும். வாழ்க்கையினுடைய பலவிதமான சூழலில் இருக்கும் பொழுது we must say, அதான் we must have some right reasons to say that really God is with us. நான் உங்களுக்கு சொன்ன சில வேளை காலை எழும்பி உட்காந்துருந்து பார்த்தா என்னடா இது வாழ்க்கை, இப்படியே போயிடுச்சு நம்ம வாழ்க்கை, இத்தனை வருஷம் வாழ்ந்து கடைசியில் இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஒரு பக்கம் பார்த்தா எல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, அன்னைக்கு நடந்தது, இன்றைக்கி நடந்தது, நினச்சது நினைக்காதது, ஆசைப்பட்டது ஆசைப்படாதது, கனவு கண்டது கனவு காணாதது, எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா எங்கள் ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரா இல்லையான்னு. ஆனால் அது போன்ற ஒரு சூழல் அடுத்த சில மணி நேரங்களே அது மாறும். ஒரு நாள் அவிதமாக தான், கால அவிதமாக நினச்சோம். உங்களுக்கு ஒரு மாதிரிக்காக சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது நான் வெரி ஷூர் ஆண்டவர் என்னோடு இருக்கிறேங்கிறதுல ஒருபோது எனக்கு என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஆனாலும் இதை நான் கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். சில இடத்துல என்னுடைய வாழ்க்கை சூழல் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அசைக்கப்படும் நிலைமையும் வருகிறது ஆண்டவரே. ஆனால் நான் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படி கேட்குறவல்ல. எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் ஆவீங்கன்னு எனக்கு தெரில. எப்படிங்க அந்த பிரசன்னம் நம்மோடு இருக்கிறத உணர்றது? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். பிரசன்னம் இருந்தால் என்ன பண்ணோம்? அமைதி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை தான். கிறிஸ்தவ மக்கள்கிட்ட வந்து பிரசன்னம் இருக்கான்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடிந்தது பெரும்பாலும் நான் இல்லைன்னு சொல்ல வரேன்னா இல்லை இருக்குது. வேறு என்ன உங்களோட பிரசன்னம் இருந்தா? ஏன்னா பிரசங்கத்தை ஷார்ட் டவுன் பண்ணிடலாம், ஏன்னா டைமு நமக்கு ஷார்ட்டாக இருக்குது. சமாதானம். கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? அமைதி. வார்த்தையை மாற்றிட்டார். ஒரு தெளிவு. சரி சரி சிஸ்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு தெளிவு. இந்த ப்ரெசன்ஸ் வரவில்லை என்ன வருது? ஆமாம், ஒரு விளக்கம். ரைட்டு. அப்புறம் நிறைய வந்தாச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. அடுத்தது சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகள். அப்புறம் சந்தோஷம். டைம் கொடுக்குற ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்கள். தேவ சமாதானம். அமைதி, சமாதானம், தேவ சமாதானம். ரைட்டு, நிறைய சொல்லிட்டீங்க. ரைட், நீங்கள் சொன்னதெல்லாம் சரியான விடைகள் தான். அதில் மிச்சத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா பிரசன்னம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வேறு எது இருக்குதோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரசன்னம் இருக்குன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சில வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்துவமே இருக்காது. அப்படின்னா ஒரு ப்ராமிஸே இல்லை. ஆண்டவர் நம்ம என்ன ப்ராமிஸை தந்து என்ன செய்ய போகிறான்னு ஒன்றுமே தெரில. என் வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவர் வந்து பெரிய பெரிய ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்தது கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கணும் எனக்கு தெரில. ஒன்று அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் ஒன்றும் சொன்னது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கூட பிள்ளை இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லுவேன், நான் உன் கூட இருக்கிறப்பா, அவ்வளோதான். அப்படி என்ன செய்ய போகிறேன் அதெல்லாம் உனக்கு அதுக்கு எப்போ எல்லோரும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆண்டவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறே, சொல்ல மாட்டேங்கிறே. சொல்கிறதுட்டு நான் உன் கூட தான் இருக்கிறேன். அப்போது ஒரு தகப்பனோட ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது அப்பா இருக்கிறது தான் ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ்.
The greatest promise is the presence of God. கர்த்தர் நம்மோட இருக்கிறவள்ள அதுதாங்க இப்போ வாக்குத்தத்தம். இந்த கர்த்தர் நல்லவர், இவர் இந்த தேவன் என்னென்றும் நம்முடைய தேவன் சதா மரண பரியந்தம் எப்படி நடத்துவார் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஒரு அப்பன் எப்படி நடத்துவாரோ அப்படி நடத்துவார். அதுதான் தகப்பனாக இருக்கிறேன், ஒரு தகப்பன் பிள்ளை எப்படி நடத்தணும் அப்படி நடத்துவேன், அவ்வளோதான். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி காரியங்களை நிறைவேற்ற விரும்புகிறேனோ அதை அந்தந்த நேரங்களில் என்ன செய்வேன், நடத்துவேன். இதுதான் நமக்கு கிடைத்த வெளிப்பாடு. அல்லேலூயா. சரி, முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த தேவ பிரசன்னத்தினுடைய முதல் எஃபெக்ட் என்னன்னு சொன்னால், சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் நான் உங்களுக்கு பலமுறை சொன்ன காரியமாக கூட இருக்கலாம். இது உங்கள் வீட்டில் வந்து ஒரு டீசன்ட் ஃபெல்லோ வரார். அவர் ரொம்ப டிசிப்ளின்ட், ஒரு டிசிப்ளினேரியன், நீட் அண்ட் டைடி, ரொம்பவும் ஒழுங்காக இருக்கிறாரு, ஆள் சுத்தமாக இருக்கிறாரு, கரெக்டாக பேசுகிறார், தரமாக பேசுகிறார், நிறைய விஷயங்களில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சனாலிட்டி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். இப்போ என்ன நடக்கும் உங்கள் வீட்டில்? இப்படிப்பட்ட ஒரு நபர் உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறவல்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் ஒரு உணர்வு ஓடிட்டே இருக்கணும். இவர் என்னை வந்து என்ன பண்ணக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாது, இவருக்கு முன்னால் சரியாக இருக்கணும். புரிகிறதா? அன்றைக்கு நாம் நடந்து கொள்கிற விதங்களே வித்தியாசமாக இருக்கும். நமக்கு அன்றைக்கி என்ன இருக்காது, வழக்கமான ஃப்ரீடம் இருக்காது. வழக்கமான ஃப்ரீடம் இருக்குது. நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனி போனவள்ள மீட்டிங்கெல்லாம் சந்தோஷமாக தான் முடிச்சுட்டு வந்தோம். நிறைய கிறிஸ்தவ கூட்டங்கள்லாம் சந்தோஷமாக தான் முடியும், அதுக்கப்புறம் தான் ஏதாவது வெடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு வீட்டுக்கு போய், அதாவது மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு 5 வருஷம் 4 வருஷம் சில பொருட்களை யூஸ் பண்ணிட்டா எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டுருவாங்க. போட்டுட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இவர் மீட்டிங் முடிச்சுட்டு வரவள்ள நிறைய பொருளை வெளியே போட்டாங்க. அதில் கொஞ்சம் பொருள் இவர் ரொம்ப விரும்புகிற பொருள். அவர் வந்தோட ஆத்திரம் வந்துச்சு, ஏன் இதை தூக்கி வெளியே போட்டீங்க, ஏன் இதை தூக்கி வெளியே போட்டீங்க, ஏன் இதை தூக்கி வெளியே போட்டீங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து, இவர் மட்டும் தனி, அவங்க எல்லாம் சேர்ந்து வந்தோட தேவை கிடையாது, அது எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், வேறு பொருள் வர போகணும். இவருக்கு ரொம்ப ஆத்திரம், அந்த கதிரை தூக்கி போட்டீங்க, கதிர சேர், அந்த கதிர் எவ்வளோ நல்ல சேர் கதிர் தெரியுமா அப்படின்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கல. கொஞ்சம் காரசாரமாக பேசிட்டாங்க. பேசிட்டு இவர் என்கிட்ட சொல்கிறாரு, பிரதர் இருக்கிறாரு, தப்பாக புரிஞ்சு சில நேரங்களில் இந்த ஃபேமிலிகள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டார். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், நான் மட்டும் இல்லைன்னா இவர் சுதந்திரமாக சண்டை போட்டிருப்பார். நான் இருக்க போய் அவர் என்ன பண்ணுறாரு, அடக்கி சண்டை போட்டிருக்காரு. நான் மட்டும் இல்லை, அவர் வழக்கமாக எப்படிப்பட்ட கோபத்தை எவ்வளவு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வெளிப்படுத்தணுமோ அவ்வளோ பண்ணியிருப்பார். புரிகிறதா உங்களுக்கு? ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நான் ஆகிட்டேன். அவரால் சுதந்திரமாக என்ன பண்ண முடியலை, மனைவியை திட்ட முடியலை, மனைவிக்கும் என்ன பண்ண முடியல, சுதந்திரமாக இவருக்கு பதில் சொல்ல முடியல. எல்லாருக்கும் மத்தியில் நான் இருந்ததுனால என்ன இந்தியாவில் இருந்த ஊழியக்காரர் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இதே மாதிரி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு ஹோலினஸ் அவேர்னஸ் இருக்கும், ஒரு பரிசுத்த விழிப்புணர்வு. அந்த பரிசுத்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால சில சரியற்ற காரியங்களை செய்ய துணிய மாட்டோம், சில சரியான காரியங்களை செய்யாமல் இருக்க மாட்டோம். வழக்கம் போல் எப்படி வேணாலும் இருப்போம், எந்த உடைய வேணாலும் அணிந்துக்கிட்டு இருப்போம், எப்படி பொருளை எங்கே வேணாலும் வச்சுட்டு இருப்போம், யார்கிட்ட எப்படி வேணும் பேசுவோம், என்ன பொழுதுபோக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பர்சனாலிட்டி, நல்ல ஒரு என்ன சொல்லுது, ஒழுங்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறவள்ள நாம் பேசுகிறதும் கட்டுப்படுத்தப்படும், நாம் பார்க்குறதும் கட்டுப்படுத்தப்படும், நாம் நடந்துக்கிறதும் கட்டுப்படுத்தப்படும். அன்னைக்கு நாம் எல்லா விஷயத்துலையும் வித்தியாசமாக இருப்போம். சாப்பிட்றது, கொள்வது, உடுக்கிறது, என்ன தவிர தப்பாக பாத்திரக்கூடாது. இதே போல் தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஒரு ஹோல்னஸ், ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும். இதுதாங்க ப்ரெசன்ஸு. எப்பொழுதுமே நாம் வந்து சமாதானமாக இருக்கோம் இல்லை, நீங்கள் சிலவில் நல்லா ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அது வந்து ஒரு வலிமையான அடையாளம்னு எப்போது சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் இல்லாத அனைவருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்குது. சிலவில் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கவனித்து பாருங்கள், உங்களை விட அவங்க சமாதானமாக இருப்பாங்க. உண்மை தானே? உங்கள் பின் வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கவனித்து பாருங்கள், நம்மளை விட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன், சிலருக்கு நல்ல சூழல் அமைவதினாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதனால் பீஸ்ஃபுல்னஸ் எப்போவுமே வந்து தேவன் நம்மோடு இருப்பதற்கான ஒரு ஃபைனல் எவிடன்ஸ் கிடையாது. ஃபைனல் எவிடன்ஸ் என்ன, அதாவது கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வச்சு முடிவு பண்ணிடலாம். என்னது, கர்த்தர்
கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை எப்படி நான் உணர்கிறேன் சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியற்றவைகளை நோக்கி நான் என்ன செய்ய முடியாது, சுதந்திரமாக போக முடியாது. நான் சரியானவைகளை நோக்கி போகாமலும் இருக்க முடியாது. அவர் சரியற்றவைகளை நான் அடையாளம் காட்டுகிறார். ஒரு வார்த்தை தவறுகிற பொழுது, ஒரு சுபாவம் தவறுகிற பொழுது, ஒரு செயல் தவறுகிற பொழுது, ஒரு சிந்தனை தவறுகிற பொழுது இம்மிடியேட்டாக அவர் என்ன பண்ணுறாரு, அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறார். இது எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்குமா? இல்லை. இதெல்லாம் நம்முடைய ஆத்துவால் உணர முடியும். நம்ம ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற வாழ்க்கைக்குள்ளே வருவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தவறானவைகள் சரியானவைகள் ரெண்டு பகுதி வந்துடும். அப்போது சரியான தவறானவைகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ண மாட்டோம், சுதந்திரமாக போக மாட்டோம். போனாலும் என்ன செய்வோம், நாம் தடுத்து நிறுத்தப்படுவோம். சரியானவைகளுக்கு நேராக போகாமல் இருக்க மாட்டோம். ஒரு ஆசை வரும், பரிசுத்தமானவைகளை நம்ம நாடும்படியாக ஒரு தூண்டுதல் வரும், ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கும். இதுதாங்க பிரசன்னம். ஒரு மனைய துள்ளல் உதறல், இதுதான் பிரசன்னம் நினைக்கூடாது. எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அப்படியே எனக்கு என்னன்னே தெரியல பிரதர், அவ்வளோ சந்தோஷமும் ஒரு அடையாளம் தான். ஆனால் சந்தோஷம் மட்டும் அடையாளம் இல்லை, இதுதான் மிக வலிமையான அடையாளம். ஏன்னா ஹீஸ் த ஹோலி காட். ஏசாயா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது அந்த ஹோலி பிரசன்ஸுக்குள்ளே வந்த உடனே நான் அசுத்தமான உதறுகளோன்னு சொன்னான் இல்லையா? பாருங்கள், அந்த பரிசுத்தத்தை உணர்கின்ற பொழுது தான் நீங்கள் உங்களுடைய தவறுகளை உணர்கிறீர்கள். இன்றைக்கி நம்மில் அநேகர் தவறுகளை உணராமல் வாழ்வதன் காரணங்கள் என்ன? நம்முடைய தவறான சிந்தனைகள் நம்மை வருத்தவில்லை, தவறான சுபாவங்கள் வருத்தவில்லை, தவறான வார்த்தைகள் வருத்தவில்லை, தவறான நடைமுறைகள் வருத்தவில்லை. ஏன் வருத்தவில்லை என்றால், we are not in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தால் இது அடையாளமாக இருக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். எபிரேயர் 12:14 வாசிக்கும் பொழுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்னா, அந்த ஆத்துமாவுக்குள்ளே வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே தவறான சிந்தனைகள் வரும். அப்படியே வந்து கொண்டு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தவறான சுபாவங்கள் வரும். அப்படியே அந்த சுபாவம் ஃபுல் ஸ்விங்கில் செயல்பட முடியாது. நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் அதனுடைய விருப்பத்துக்கு வராது. வந்தாலும் அவருடைய பிரசன்னம் இருக்குது. அப்படின்னாலே அந்த பிரசன்னம் நம்மை தூண்டும். நான் உங்களுக்கு சொன்ன ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னா, நீங்கள் வழக்கம் போல் பேசுகிற மாதிரி பேச மாட்டீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். முந்தின நாள் சண்டை போட்ட மாதிரி இன்றைக்கி சண்டை போட மாட்டீங்க. அதுபோல் முந்தின நாள் நீங்கள் கிடைச்சதெல்லாம் அள்ளி சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட மாட்டீங்க. ஒரு நாளுக்காவது அவர் பார்வையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. அப்போ அவரை போல நாம் இருக்கும்படியான ஒரு இன்டைரக்ட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்லலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார். ஒரு சராசரி மனிதனுக்கு இதெல்லாம் வரவே வராது. எவ்வளோ படித்தவருக்கும் வராது, எவ்வளவு அறிவாளிக்கும் வராது, எவ்வளவு ஞானிக்கும் வராது. கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் வரும். அதுதான் பரிசுத்த வெளிச்சத்தின் வாழ்க்கை. அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாழ்கிற பொழுது நீங்கள் வாட்டில் உங்கள் தப்பான சுபாவத்தில் அப்படி போக முடியாது. தப்பான எண்ணங்களில், தப்பான விருப்பங்களில், தப்பான செயல்களில், தப்பான வார்த்தைகளில் போக முடியாது. உங்களுக்கு தவறுகளை உணர்கின்ற ஒரு அனுபவம் வரும். நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா ஐயோ ராங். ஏன்னா யூ ஆர் கண்ட்ரோல்டு பை த ஹோலி ஸ்பிரிட். யூ ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி காட். பரிசுத்த அவேர்னஸ். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உணர்வெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும். பிரசங்கம் முடிஞ்சவொடனே பாஸ்டர் வந்து சொல்லிட்டு போவாங்க, பாஸ்டர் இன்றைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது என்னுடைய தவறை நான் நன்றாக உணர்ந்தேன் பாஸ்டர். உடனே இங்கே ஒரு கண்ணீர் துளி வரும், இங்கே ஒரு கண்ணீர் துளி வரும். பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எல்லாம் சாதாரண பாஸ்டரே கிடையாது. நம்ம பிரசங்கெல்லாம் பண்ணால் மக்களுக்கு என்ன வந்துடுது. அதனால தான் சில கூட்டங்களில் பார்க்குறவள இந்த கேமரா எடுக்கிறவன் எப்போவுமே இந்த கண்ணீர் துளி யாருக்கெல்லாம் விழுதோ அதுதான் தேடி பிடிச்சி எடுப்பாங்க. மீட்டிங் பார்த்துறீங்களா? ஆமாம், அந்த பவர்ஃபுல் ஸ்பீக்கருடைய அதை பாஸ்டருடைய வலிமையை காட்டுறதுக்கு கேமராமேன்லாம் வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. அவங்க சாதாரணமாக பிரசங்க கேட்டுக்கலாம் எடுக்க மாட்டாங்க. யாரோ அழுறாங்களா, தேம்பி அழுவாங்க, உலுங்கி அழுவாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி இவங்களுடைய சுய பரிதாபத்தை கிளப்பி விட்டே இருப்பார். கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியே, கணவன் ஒரு புறம் திட்டுகிறான், பிள்ளைகள் இன்னொரு பக்கம் திட்டுகிறார்கள். இதை குறித்து தாயிடத்தில் சொன்ன தாயும் திட்டுகிறாள், தகப்பனும் திட்டுகிறாள். இப்படி எல்லாரிடத்திலும் திட்டு வாங்கி கொண்டிருக்கிறாய் சகோதரி. இதை கேட்குற இந்த சகோதரி எப்படி இருக்கும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? குலுங்கி என்ன செய்வாங்க? அழுவாங்க. யார் உன்னை திட்டினாலும்
உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கேமராமேன் கரெக்டாக வந்துடுவான். நல்ல அப்பீலிங்காக இருக்கும் இல்லையா? சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணர்வாங்க. சில பேர் கண்ணீர் வடிக்காமல் இருந்தாலும் பிரசங்க கேட்குறவள்ள சரிதான், கர்த்தர் என்ன செய்கிறாரு, உனது ஒரு கன்விக்ஷன் எனக்கு வருது. ஆனால் எல்லாம் இருக்கும், ஆனால் மாறாது, தவறுகள் நீங்காது, பரிசுத்தம் வராது. அருமையானவர்களே, காட்ஸ் பிரசன்ஸ் உங்களோட இருந்தால், கர்த்தர் உங்களோட இருந்தால், not just realizing our own mistakes, we will have some impetus to change it. நமக்குள்ள we will be encouraged to change. நான் இனி இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி பேசக்கூடாது, நான் இப்படி நடக்கக்கூடாது, நான் இப்படி சிந்திக்கக்கூடாது, நான் இப்படி வாழக்கூடாது, நான் இப்படி விரும்பக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு உங்களுக்கு பலம் வரும். அந்த ஹோலி பவர். பிரசன்னம் உண்மையானது என்று சொன்னால் உணர்ச்சி, அந்த பிரசன்னத்தில் நமக்கு ஒரு என்ன இருக்கும், ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஹோலி அவேர்னஸ்ன்னு சொன்னேன். அடுத்து என்ன, ஒரு ஹோலி பவர் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள்லாம் வல்லமை 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 வல்லமைன்னு சொல்லி ஆட்களை என்ன பண்ணிடுறாங்க, விழ வச்சுறாங்க, அப்படி கையை காமிக்கிறாங்க, ஆட்களை விழுறாங்க. இந்த வல்லமையை நான் சொல்லலை. இந்த வல்லம் கூட்டம் நடக்கிற வேலைக்கு மட்டும்தான் உதவி செய்யும். இன்னும் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போயாச்சுன்னா ஊழியக்காரர் யார், பவர்ஃபுல் இவாஞ்சலிஸ்ட். அமெரிக்காவில் வந்திருக்கிறாரு, நைஜீரியாவிலேருந்து வந்திருக்காரு, இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காரு. அப்படி அவருக்கு முன்னால் ஒரு தடவை என்ன பண்ண முடியலை, நிற்க முடியல. வந்தவங்களுக்கு சொல்லுவாங்க, நல்ல பவரை ஃபீல் பண்ணி. என்ன பவரை ஃபீல் பண்ணி உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? வல்லமையை ஃபீல் பண்ணால் அந்த வல்லமையுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அப்போ பாவத்தை எதிர்க்கிற ஒரு ஆற்றல் இருக்கும். ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். நீ பரிசுத்தமான ஒரு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நீ எல்லாரையும் மாதிரி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாதது மட்டுமல்ல, நீ மாறுவாய். ஏன்னா உனக்கு வல்லமை உண்டு. எபிரேயர் 12:4 என்ன சொல்லுகிறது? பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறான். He is struggling against a sin. அதில் எப்படி பார்க்குறோம்? ரத்தம் சிந்தப்படத்தாக. அப்போ என்ன அர்த்தம்னா, அவன்கிட்ட ஒரு பவர் இருக்குது இல்லையா? பவர் இருக்கிறனால போராடுறான். கட்டல் கிடையாது இருக்கிறதில்ல, உணரத்தான் முடியுது. சிலர் பார்த்தீங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறோம் பிரதர், செய்ய முடியலம்பாங்க. நீங்கள் நினச்சி என்ன புண்ணியம்? அதனால சொல்லுவாங்க, அதை எரிகிறவங்க கையில் கல் இல்லைப்பாங்க இல்லையா? அதை எரிய தகுந்தவனுடைய கரையில் கல் இருக்கிறவனுக்கு என்ன செய்யலை, அவனுக்கு எரிய முடியலை. ஆனால் அப்படி இல்லை, கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். ஏன்னா உணர வைக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் வாழ வைக்கிறது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 1:2 என்ன சொல்கிறோம்? நம்ம யாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? we have been called by God to live holy. we have been called to be saints. அப்போ நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும். எதை தவறு என்று ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ, எது தவறு உணர்த்தப்படுகிறீர்களோ, அந்த தவறுகளை நீங்கள் என்ன செய்ய முடியும்? விட்டுவிட முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை விளங்குகிறது. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, இந்த மகத்துவமான வல்லமையை நாங்கள் என்ன செய்கிறோம்? மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:1 வாஸ்து பார்க்கும்பொழுது, நீங்கள் பரிசுத்தத்தை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த. என்ன அர்த்தம்? நீங்கள் எவைகளை சரி என்று அறிகிறீர்களோ அந்த சரியானவைகளை செய்ய வலிமையுள்ளவர்களாக மாறுங்கள். நீங்கள் எவைகளை தவறு என்று அறிகிறீர்களோ அந்த தவறானவைகளை விட்டு விடுவதற்கு வலிமையுள்ளவர்களாக மாறுங்கள். அதுதான் பிரசன்னம். உணர்ச்சி இந்த நம்ம சர்ச்சஸ்லாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு இமோஷனல் பவர். அது அந்த இடத்துக்கு மட்டும் தான் வேலை செய்யும். அதனால தான் மக்கள் அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த பவரை ஃபீல் பண்ணுற எதுக்கு? நீ வல்லமை ஃபீல் பண்ணி வாட்ஸ் அவுட்கம், வாட்ஸ் அ ரிசல்ட், வாட்ஸ் அ குட் திங்ஸ் யூ ஆர் டூயிங். நீ போயிட்டு உடம்பை உலுக்கிட்டு ரொம்ப வைப்ரேட் பண்ணிக்கிட்டு சத்தம் விட்டுக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு நடந்திருக்குன்னு மற்றவன் நினைக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நீ யூ ஆர் ரிமைனிங் த சேம். உன்னுடைய கேரக்டரும் மாறல, உன்னுடைய குவாலிட்டியும் மாறல, உன்னுடைய நடத்தையும் மாறல, உன் எண்ணமும் மாறல, உன் ஆசையும் மாறல, உன் செயலும் மாறல. வாட்ஸ் அ யூஸ் ஆஃப் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் பவர்? ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஹோலி பவர் அப்படி கிடையாதுங்க. அது சைலண்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். யோசேப்பருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்ததுனால அவன் ஒரு சூழலுக்குள்ளே சென்ற பொழுது, இது சரியில்லைப்பா, அந்த அம்மா சொல்கிறது என்ன செய்யாத, கேட்காத, நீ எப்படிப்பட்ட நெருக்கடியான இடமாக தான் நான் உன்னோட இருக்கிறேன். அவனால் முடிந்தது, உணர்ந்தது மட்டுமல்ல, அவன் ஒரு ஆக்ஷனில் எடுத்து என்ன பண்ணான், எதுவும் நடக்கட்டும் என்ன பண்ணிட்டான், ஓடி
போயிட்டோன்னு பார்க்குறோம். அப்போது த பவர் ஆஃப் காட் வாஸ் ஒர்க்கிங் இன் ஹிம். அவனிடத்தில் அந்த வல்லமை வேலை செய்தது. அருமையானவர்களே, நீங்கள் உண்மையான கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தால் இதுதான் அடையாளம். இந்த அடையாளம் எதுக்கு தெரியுமா? இது உங்ககிட்ட இருக்கா, நீங்கள் பயப்படாதீங்க. காட் இஸ் வித் யூ. உங்கள் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் டே பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரிப்பட்ட காரியம் நடக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு தற்காலிக ஒரு ஃபீலிங்கை பெறலை. ஏதோ உங்களுக்கு ஏதோ நல்லது நடந்ததுனால கர்த்தர் இருக்கிறன்னு சொல்லலை. காய்ச்சல் குணமானதுனால, இல்லைன்னா வியாபாரத்தில் வெற்றி கிடைச்சதுனால, இல்லை வெளிநாடு போக வாய்ப்பு கிடைச்சதுனால நீங்கள் சொல்லலை. நீங்கள் என்ன செய்யலை? ஒரு பரிசுத்தமான தேவன் உங்களோட இருப்பதற்குரிய சாலிட் எவிடன்ஸை வச்சுருக்கிறீங்க. அல்லேலூயா. ஸோ we don't have to be worried about anything. எதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. மூன்றாவது காரியம் என்னென்னா வார்த்தை, த வேர்ட், ஹோலி வேர்ட் ஆஃப் காட். முதலாவது என்ன பார்த்தோம்? ஹோலி அவேர்னஸ். செகண்டு ஹோலி பவர். மூன்றாவது ஹோலி வேர்ட். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் இடமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நமக்குள் உறுதிப்படுத்துவதே அவருடைய வார்த்தை தான். வார்த்தை இல்லாமல் பிரசன்னம் இல்லை. பழைய ஏற்பாடாலும் சரி, புதிய ஏற்பாடாலும் சரி, வார்த்தை இல்லைன்னா பிரசன்னம் இல்லை. நீ தேவ வார்த்தையை உணர்கிறாயா, அப்போ பிரசன்னம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நாம் நிச்சயமாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் மிகப்பெரிய அடையாளம். நான் எவ்வளவு தளர்ந்திருந்தாலும் சரி, எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் சரி, எவ்வளவு எனக்கு சில நேரம் வந்து சொல்லிகிட்டே போவேன். இந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் பிரசங்க ஏதாவது வார்த்தை கருத்தை கேட்டால் ஏமாறக்கூடாது. புரிகிறதா உங்களுக்கு? டெட்டர்மெண்ட்டாக போவேன். ஆண்டவர் சில காரியங்களை என் வாழ்க்கையில் செய்யாமல் இந்த மாதிரி வசனத்தை மட்டும் கொடுத்து, வார்த்தையை மட்டும் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணிவிட்டு நான் இன்னும் ஏமாற மாட்டேன். வார்த்தை வந்தாலும் என்ன பண்ணுவேன்? சைலண்ட்டாக இருப்பேன். ஏன்னா எனக்கு சில பிரச்சனைகள் மாறலை, சில சூழல்கள் மாறலை. ஆண்டவர் என் மனசை மட்டும் மாற்றிட்டு இருக்கிறாரு. பழகிட்ட பார்த்தீங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மைண்டை ஒரு விதமாக தான் வச்சிட்ருக்கணும், வார்த்தை வசனம் அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தை வந்துட்டுன்னு வச்சிங்களா, எல்லாம் தவிடுபடி. டோட்டல் சீனே மாறிடுது, டோட்டல் மைண்ட் செட்டே மாறிடுது. அதுக்கு பிறகு வந்து 1008 பிரச்சனை எதிராக இருந்தாலும் ஒன்றையும் சிந்திக்க முடியலை. இதைத்தான் சிந்திக்க முடியும். வார்த்தை வந்து விட்டாங்க. எரேமியா கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னும் வாய் திறக்கவே மாட்டேன். திறந்து எனக்கு நிந்தையும் அவமானம் தான் வருது. அதெல்லாம் ஒரு முடிவு எடுத்தினேன். ஐ ஹவ் டேக்கன் அ ரெசல்யூஷன். இனி நான் ஒன்றும் பேச மாட்டேன். ஆனால் அந்த வார்த்தை உள்ளே வந்தோடனே சொல்லாமல் எப்படி இருக்கிறது, அது அவருக்குள்ளே நெருப்பை போல என்ன செய்துதான் வேலை செய்து. அருமையானவர்களே, ஹோலி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை தான் உங்களோட ஆண்டவர் இருப்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சரி பிரதர், நீங்கள்லாம் பிரசங்கியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் எல்லாம் வரும், எங்களுக்கு என்ன வருது? நாங்களும் தான் டெய்லி அதெல்லாம் புரட்டி படிக்கிறோம். படிச்சுட்டு நாங்களே சரி இது எனக்கு தான் பேசுகிறேன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். வார்த்தை என்பது தனிப்பட்ட முறையிலும் வரும், பைபிள் படிக்கிறவங்கள வரும், பிரசங்கம் பண்ணுகிற பொழுதும் வரும், பிரசங்கம் கேட்கும் பொழுதும் வரும். எனிகோ God is so generous to give the word because you need it. வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா மனிதன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையில தான் பிழைக்கிறான். அப்போ உங்களுக்கு வார்த்தை கொடுத்தாங்க. நாங்கள் குழந்தை பெற்றாச்சுன்னா பால் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, மெடிக்கல் ஸ்டோர் போய் டப்பா வாங்கி என்ன செய்யணும்? கரைச்சி கொடுக்கணும். கொடுக்குறாங்களா? இல்லைன்னு சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். அதே போல் நான் மறுபடியும் பிறந்தது உண்டென்றால் வார்த்தையும் உண்டு. வார்த்தை இல்லை என்றால் ஆண்டவர் என்கிட்ட ஒன்றும் பேசலை, இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இவர்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசலைன்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் பிறந்தால் நிச்சயமாக பேசுவார். ஏண்டா பேசுவது என்பது பல நேரங்களில் நீங்கள் செய்திகள் வழியாகவும் பெற முடியும். அது எப்படி? நான் தான் எவ்வளோ பிரசங்கம் கேட்குறேன், ஆண்டவர் பேசுகிறாராங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. அந்த நேரத்துக்கு ஃபீல் பண்ணுறேன். இல்லை, ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருங்கிறது எப்படி தெரியும்னா, அதான் அந்த ப்ரெசன்ஸ் ஆட். நீங்கள் ஒரு பைபிள் படித்தாலும் சரி, அந்த பைபிள்லேருந்து வசனங்கள் மூலமாக சிலரில் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தொடுவார். தொடுகிறது இல்லைங்க, நிறைய பேர் தொடுகிறது. அப்புறம் ஒன்றும் இல்லை, பிரசங்கிக்கும்போது நான் முதலாவது சொன்னேன் உங்களுக்கு, பிரசங்கிக்கும்போது நமக்கு தொடும். ஆனால் என்ன தெரியுமா, நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் காடில் இருக்கிறவங்கள ஆண்டவருடைய வார்த்தை என்கிற விதை வந்து விழுந்த உடனே உங்கள் உள்ளத்துக்குள்ள அது முளைக்கும். அல்லேலூயா.
ஒருவேளை நீங்கள் தனித்திருந்து ஒரு வார்த்தையை பெற முடியலை, ஆனால் ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஒரு போதனை கேட்குறீங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யூ ஃபீல் தட் இந்த வேர்ட் எனக்குரியது, இந்த வசனத்துக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது, இப்பொழுது நான் கேட்ட சத்தியத்துக்கு என் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படி நான் சிந்திக்கிறேன். சிந்திக்கிறது மட்டும் இல்லைங்க, தட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். அந்த விதை என்ன செய்கிறது? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் விதைகள் விழுந்து கொண்டே இருக்கிறது, முளைக்கல, முளைச்சாலும் வளரலை, அற்பாயில் உள்ள விதைகள். ஏன் தெரியுமா? இந்த நிலம் விதைகளை முளைப்பிக்கிற நிலம் அல்ல. என்ன பிரசங்கம் கேட்டாலும், என்ன போதனை கேட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும். இது முளைக்கத்தக்க நிலம் இல்லை. மறுபடியும் பிறந்த உண்மையான நிலம்னா என்ன செய்யும்? ஆண்டவர்களை பிறந்தவன் பாருங்கள், எங்கே போயான் பாருங்கள், கள்ளப்போதகர்கள் போதிக்கிறதுலேருந்து கூட அவனுக்கு வார்த்தை வந்துடும் சில வேலை. எப்படி அவர் கள்ளத்தனமாக போதித்தாலும் அந்த வார்த்தையும் சிந்திக்கிறவள இவனுக்கு இது அதை எதுவாக மாறிடும், உண்மையான வார்த்தையாக மாறிடும். ஏன்னா இது நல்ல நிலம். கள்ளப்போதனைகளுக்குள்ளேயும் நிறைய நல்ல போதனைகள் உண்டு. புரிகிறதா உங்களுக்கு? கள்ளப்போதல் அவ்வளவு கள்ளப்போதனை பண்ண முடியாது, கொஞ்சம் தான் கலக்க முடியும். நிறைய நல்ல போதனைகளும் கொடுப்பாங்க. நீங்கள் நினச்சிட கூட கள்ளப்போதனை அவ்வளோ கள்ளப்போதனை இல்லை. சிலருக்கு 90% நல்ல போதனை உண்டு, 10% சிலருக்கு கள்ளப்போதனை தவிர வேறு எதுவும் தெரியாது. அது ஒன்று தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, அது வேறு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பைபிள் மூலம் படிக்கிறீங்களோ, ஒரு போதனைகள் கேட்கணும், அந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க, உணர்கிறீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் உடனே வேலை செய்ய என்ன அர்த்தம்? ஒரு தவறை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வந்து காமிச்சிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது ஒரு விதையாக உங்கள் வாழ்க்கையில் உணர்றீங்க, அது முளைக்குது. கேட்டுட்டு அப்படியே போகிறோமா? இல்லை, பிரசன்னம் இல்லை. அதுக்கு மேல் நீங்கள் எவ்வளோ ஜெர்க்கானாலும் சரி, வைப்ரேட் ஆனாலும் சரி, துள்ளுனாலும் சரி, உதறினாலும் சரி, வேலைக்காகாது. உண்மையான தேவ பிரசன்னத்தில் வாழுகிறவங்களுக்கு அந்த வார்த்தை வந்தவன் என்ன ஆகிடுன்னா அது முளைக்கும். அது யார் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்க விரும்பாத போதகர் பேசுனதாக கூட இருக்கலாம், ஆனால் பேசப்பட்டதில் ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இது தேவனால் வந்த வார்த்தைன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இல்லைன்னா அந்த வார்த்தையை தேவன் எனக்கு காட்டுறேன், இது உனக்கு தான் அப்படின்னு. அது விதை, தட்ஸ் அ சீடு. ஏன்னா இதுக்கு ஒரு நேச்சர் வேணும்னு பைபிள் சொல்லுது. 1 யோவான் 3:9 வாசிக்கலாம். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான், அவனுடைய வித்து அப்படி என்ன அர்த்தம் சொன்னால் அது ஒரு நேச்சர். அந்த டிவைன் சீட் அங்கே இருக்குது, டிவைன் நேச்சர் இருக்குது, அதுக்குள்ளே விழுகிற விதை எல்லாம் முளைக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக மறுபடியும் பிறந்திருந்தால், நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசினார் நீங்கள் உணர்ந்தால், பேசினார் என்பது மட்டுமல்ல, அது என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. இந்த சுபாவம் தவறு, இந்த செயல்பாடு தவறு, இந்த விதமான நடைமுறை தவறு என்று நீங்கள் உணர்த்தப்படுகிற பொழுது நீங்கள் அதை விட்டு விலகுவீர்கள். விலகுகிற ஆற்றல் உங்களுக்கு வரும். ஏன்னா இது வார்த்தை, வேலை செய்கிற வார்த்தை. சும்மா பட்டிமன்றத்தில் கேட்குற வார்த்தை இல்லை இது. இது கருத்தரங்கத்தில் கேட்குற வார்த்தை இல்லை, இது பள்ளிக்கூடத்தில் கேட்குற வார்த்தை இல்லை, கல்லூரியில் கேட்குற வார்த்தை இல்லை. இது ஹோலி காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. அவர் விதைக்கிறார். புரிகிறதா? அப்போ இன்றைக்கு am I having the presence of God? How can I know that? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது எனக்குள்ளே வேலை செய்யுது. அல்லேலூயா. ஆண்டவர் தவறு என்று காட்டுகிறதை நான் விடுகிறேன், சரி என்று காட்டுகிறதை அடைகிறேன். அல்லேலூயா. ஆகையால் தான் இன்றைக்கு முந்தின சங்கீத பகுதியில் பார்த்தோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். நான் எல்லாம் கேட்குறேன், நீங்கள் நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் இன்னும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரவில்லை. கர்த்தர் உங்களை வாழ்வில் இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு வீடு இருந்தால் என்ன, வசதி இருந்தால் என்ன, ஆஸ்தி இருந்தால் என்ன, அந்தஸ்து இருந்தால் என்ன, அதை வைத்து கொண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறான்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பரிசுத்த உணர்வு உங்களிடத்தில் இருக்கிறதா, வலிமை இருக்கிறதா? மூன்றாவது வார்த்தை. அடுத்தபடியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். நான்காவதாக பார்க்கும் பொழுது, 3 பார்த்துட்டோம்ல, இப்பொழுதுதான் வருகிறது. நீங்கள் எல்லாம் இந்த ஆன்சர் தான் முதலாக சொன்னீங்க, சமாதானம். நான் ஏன் உங்களுக்கு அப்படி சொன்னால், பெரும்பாலும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் 2 காரியங்களை சொல்லுவேன். ஒன்று, எதில் நீங்கள் மனம் திரும்பிடுங்க, எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு சொன்னால் நான் பழையது மாதிரி கோவப்படுறது இல்லைம்பாங்க. இன்னொன்று, கடவுள் உங்களை இருக்காருன்னு சொன்னால் என்ன அடையாளம்னா சமாதானம். நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் இதற்கு அப்பால் பெரிய எல்லைகள் இருக்கிறது. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ அமைதியும் இருக்கும். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன்.
அப்படி சொன்னால் டோட்டல் கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா கர்த்தர் எங்கே இருக்கிறார் அங்கே அமைதி உண்டு என்றால் மத்தேயு 11:28 என்ன சொல்கிறது? வருத்தப்படும் பார சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்போது அவர் சொன்ன வார்த்தை உண்மையானது. யோவான் 14:27 கூட அவ்வளவு லாஸ்ட் டைமில் கூட ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, உங்களுக்கு அதை தருவேன் இதை தருவேன் சொல்லலை, வல்லமை கூட குறித்து சொல்லலை. என்ன சொன்னார்? சமாதானத்தை உங்களுக்கு பரிசுத்தாவே அனுப்புறேன்னு தான் சொன்னார். சமாதானத்தை என்ன செய்கிறேன் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேனே சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்துவுக்குள் வந்தவனுக்கு இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், சமாதானம். இது டிவைன் பீஸ். இதை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. முதலாவது இந்த சமாதானம் எப்படி இருக்குங்கிறத அறிகிறத விட இந்த சமாதானம் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டிவைன் பீஸ் நமக்குள்ளே இல்லைன்னா how it would be, அது எப்படி இருக்கும்? ஒன்று, தெய்வீக சமாதானம் உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களிடத்தில் இல்லாத சமாதானத்துக்கு இன்னொருவரைத்தான் பழி கூறுவீர்கள். புரிகிறதா? தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் சமாதானம் இல்லாமல் உணர்கிற வேலையெல்லாம் நீங்கள் யாரையா ஒரு ப்ளேம் பண்ணுவீங்க. மனைவிகள் யாரை ப்ளேம் பண்ணுவாங்க? கணவனை. கணவர்கள் யாரை ப்ளேம் பண்ணுவாங்க? சார் 2 பேருமே இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. யாரை ப்ளேம் பண்ணுவாங்க? பிள்ளைகளை. நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். இது பிறந்ததுலேருந்து தான் என்ன இல்லை, இந்த பிள்ளைகள் தான் என்னுடைய சமாதானத்தை என்ன பண்ணிட்டாங்க. நான் ஒன்றை சொல்ல, நிச்சயமாக உலகத்தில் பலவிதமான சூழ்நிலை நம்முடைய சமாதானத்தை அளிக்கும். ஆனால் காட் கிவன் பீஸ் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நோபடி கேன் டிஸ்ட்ராய் இட். நான் கொடுக்குற சமாதானத்தை ஒருவன் உங்களை விட்டு என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அருமையானவர்களே, இந்த டிவைன் பீஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இவனால தான் என் நிம்மதி போச்சு, இவளால் தான் என்னுடைய நிம்மதி போச்சு, அவங்களால தான் என்னுடைய நிம்மதி போச்சு, இந்த மாதிரி யாராக சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்ன வரல? யூ டோன்ட் ஹேவ் த டிவைன் பீஸ். பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னமோடு இருக்கும் பொழுது எனக்கு சமாதானம் உழுக்கப்படுகிறது. அதாவது நான் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங். யார் எவராக இருந்தாலும், எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டிஸ் இருந்தாலும் ஸ்டில் ஹீஸ் எ ஹியூமன் பீயிங். புரிகிறதா? அந்த நேச்சரை என்ன பண்ண முடியாது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்னுடைய சமாதானத்தை தொந்தரவு பண்ணலாம், தாக்குதல் நடத்தலாம், அட்டக்கலம் உண்டு. ஆனாலும் எல்லாம் முடிஞ்சிட்டு பாருங்கள், அந்த சமாதானம் அங்கே தான் இருக்கும். புரிகிறதா? கொஞ்ச நேரம் உழுக்கப்பட்டீங்க, எல்லாம் உழுக்கப்படுற முடிஞ்ச பிறகு பார்த்தா ஸ்டில் தட் இஸ் தேர். ஏன்னா தட் இஸ் காட் கிவன் பீஸ். நீங்கள் உங்களுடைய சமாதான குறைவுக்கு சூழலை சொல்கிறீங்களா, குடும்பத்தை சொல்கிறீங்களா, மாமியாரை சொல்கிறீங்களா, இல்லை கணவனை சொல்கிறீங்க, மனைவியில் சொல்கிறீங்களா? உங்களிடத்தில் என்ன இல்லை, நேச்சுரல் பீஸ் இருந்தது, அது டிஸ்டர்ப் ஆச்சு. ஆனால் உங்களுக்குள்ள என்ன இல்லை, டிவைன் பீஸ் இல்லை. தெய்வீக சமாதானம் இருந்தால் யூ வில் நெவர் பிளேம் எனிபடி. அந்த நேரத்துக்கு நம்ம பிளேம் பண்ணிடுவோம். சில விட ஒரு கோபத்தாவை ஒன்றால் எங்கள் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு விடும். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. சொன்னாலும் தப்பாக சொல்லிட்டுன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு மனைவி கணவனுடைய உண்மையான தேவ சமாதானத்தை எடுக்க முடியும்? கொடுத்தது யார்? தேவன் கொடுத்ததை ஒருத்தரையும் எடுக்க முடியாது. எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. யூ ஆர் நாட் வித் காட். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த சமாதானம் இல்லாத, தெய்வீக சமாதானம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கவே மாட்டாங்க. உறவுகளை தக்க வைக்கவே அவங்களால முடியாது, உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தாவீது எவ்வளவோ சவுலுக்கு இசைவாக இடைவாக போனாலும் சவுலுக்கு தாவீதோட சரியாக இருக்க முடியலை. அவனுக்கு சமாதானம் கிடையாது. ஏன்னா தேவ ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. அவனுக்கு ஆதரவாக இருந்த சூழல் போயிடுச்சு. ஹி வாஸ் லெஃப்ட் அலோன். அதனுடைய விளைவாக மகனை பகைத்தான், உடன் இருக்கிற அவனுடைய பிற ஊழியர்களை பகைத்தான், தாவீதை பகைத்தான். தாவீதுக்கு யாரெல்லாம் ஆதரவாக போகிறான் அவர்களை பகைத்தான், ஆசைகளை பகைத்தான். அவனால் பகைக்கப்படாத யாரும் கிடையாது. ஹி வாஸ் எ பீஸ்லெஸ் பர்சனாலிட்டி. உங்களுக்குள்ளே தெய்வீக சமாதானம் இல்லை என்றால் நீங்கள் உறவுகளை வீணாக்குவீர்கள், உறவுகளை உடைப்பீர்கள், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, தக்க வைக்க மாட்டீங்க. ஏன்னா சமாதானம் இல்லைன்னா உங்களால் உறவுகளோடு வாழ இயலாது. உங்களுக்குள் இல்லாத சமாதானத்துடைய பிரச்சனைனால்தான் தான் உங்களுக்கு நல்ல உறவுகளோடு என்ன செய்ய முடியவில்லை, வாழ முடியாது. யூ கெனாட். ஆனால் தெய்வீக சமாதானம் உள்ளவன் தன்னுடைய சமாதானத்தை ஒருவராலும் உடைக்க முடியாது அறிந்திருக்கிறபடினாலே அவன் யாதையும் உடைக்க மாட்டான். அல்லேலூயா. அவனால் ஒரு வாழ்வும் உடையாது. அல்லேலூயா. அவனால் யாருடைய வாழ்வும் உடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சமாதானம் இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் இருக்காது. டைம் ஆயிடுச்சு.
சில ஒழுங்குகள் இருக்காது. நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்தால் உங்கள் டேபிளை பார்த்தாலே தெரியும். சிலருக்கு ஹேபிட் இருக்குது, அப்படி ஒழுங்காக எதையும் வைக்க தெரியாது. சாப்பிட்டாலும் சாப்பிட்ட பிளேட்டை அப்படியே போட்டுக்கிட்டு நைட்டில் சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே விட்டுருப்பாங்க. அது ஹேபிட்டு, தன்மை. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில ஒழுங்குகளை அவங்களால பண்ண வராது, எதையும் ஒழுங்காக வைக்க மாட்டாங்க. சிலர் பார்த்திங்கன்னா நிம்மதி போச்சுன்னா சவரம் பண்ண மாட்டாங்க, சட்டையில் பட்டன் சரியாக போட மாட்டாங்க. சிலர் பார்த்திங்கன்னா 5 பட்டன் கிட்ட 3 பட்டன் தான் போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோதான் சமாதானம். இங்கே ஒரு பட்டன் போட்டு இங்கே ஒரு பட்டன் போட்டு இடையில் ஒரு பட்டன் போடாமல் இருக்க என்ன செய்யாது? அதுக்காக ஒரு பட்டன் இல்லாதவங்களெல்லாம் சமாதானம் எடுத்துகிட்டு போகிறீங்க. பல நேரத்தில் பால் கூட ரெக்கார்டிங் டைமில் வந்து இந்த பட்டன் போடலாம் பாரு. எதுக்கு சொல்கிறேன்? சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து சமாதானம் இல்லைன்னா எதையும் ஒழுங்காக வைக்க மாட்டோம், சுத்தமாக உடை உடுக்க மாட்டோம், தலையை சீவ மாட்டோம், பொருட்களை ஒழுங்காக வைக்க மாட்டோம், எதையும் ஒரு ஆர்டரில் என்ன செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். இது என்ன அர்த்தம் தெரியுமா? சமாதானம் இல்லை. ஒரு இன்னர் பீஸ் இல்லைன்னு சொன்னால் நத்திங் வில் பி இன் ஆர்டர். அது பொருட்கள் மட்டுமல்ல, உங்கள் சுபாவம் ஆர்டரில் இருக்காது, உங்கள் வாழ்க்கை ஆர்டர் இருக்காது, நீங்கள் சிந்திக்கிறது ஆர்டரில் இருக்காது, நீங்கள் செயல்படுற ஆர்டரில் இருக்காது. இதெல்லாம் சமாதானமின்மையுடைய விளைவுகள். ஆனால் தெய்வீக சமாதானம் வருகின்ற பொழுது அந்த சமாதானம் யாரையும் பழி கூற. ஏன்னா நீ உலக பிரகாரமான என்னுடைய சமாதானத்தை உடைக்கலாம், தேவன் கொடுத்த சமாதானத்தை உடைக்க முடியாது. நான் சில வேளை பார்த்தீங்கன்னா எங்கள் மகன் மேலே உட்காந்துருப்பார், கீழே இறங்கி வான்னு சொல்லுவோம், லேட்டாக. நான் நினைப்பேன் இந்த மெயின் லைனை பிடுங்கிடலாமா அப்படின்ட்டு. அப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுமா, ஆனால் பிடுங்கினாலும் வர முடியாது, ஏன்னா இன்வெர்ட்டர் இருக்குது. அப்போ இன்வெர்ட்டர் பிடுங்கினா என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உலகம் நம்முடைய மெயின் லைனை வேணால் கட் பண்ணி விடலாம். நாம் இப்போ இன்வெர்ட்டர் சப்போர்ட்டட். அந்த தேவனத்தில் வருகிறது என்ன செய்யுது? நீ ஏன் சமாதானம் தான் உடைப்ப, ஆனால் ஆண்டவர் என்ன கொடுக்குற சமாதானத்தை என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. எனவே அருமையான தெய்வீக சமாதானம், அந்த தெய்வீக சமாதானம் வருகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? we can say ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, எப்படி நம்மை பாதித்தாலும் சரி, ஸ்டில் we enjoy the peace of God. that means God is with us. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இறுதியாக தரிசனம், ஒரு பரிசுத்த தரிசனம் இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, அந்த கடைசி நேரத்தில் கூட சொல்லுவார். அப்போஸ்தலன் 20ஆம் அத்தியாயத்தில் 24 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1000 நடக்கட்டும் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ போகாது, அங்கே நிறைய பிரச்சனை வரும், அடிப்பாங்க, உதைப்பாங்க, என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியலை. ஆனால் பவுல் என்ன சொல்லுவார்? நடக்கட்டும்ப்பா, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:24. ஆயினும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை அருமையா எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும். தேவனுடைய கிருபை. எங்க 1008 பிரச்சனை இருக்கு, எப்படிங்க சந்தோஷமா முடிக்கிறது? எப்ப யார் என்ன வந்து பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டேங்கிற ஒரு டெரர் சிச்சுவேஷன் இருக்கு, எப்படி சந்தோஷம் முடிக்கிறது? அதான் அந்த இன்னர் ஜாய். ஒரு விஷன் இருக்கிறது. இந்த கர்த்தருக்குள் வாழுகிறவனுக்கு எப்போ ஒரு விஷயம் இருக்கும், என்ன நடந்தாலும் சரி, நான் இப்படி தாங்க இருக்கணும், நான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும், இதைத்தான் ஆசைப்படணும், இதுதான் ஆசைப்படக்கூடாது. அவனுக்கு விஷன் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஹோலி விஷன், உலக பிரகார இலக்கு அல்ல. அந்த இலக்கு அவனுக்குள்ளே இருக்கணும், அந்த இலக்கு போகாது. நிறைய காரியம் வாழ்க்கை நடந்திருக்கும், அப்பவும் அவன் ஒழுங்காக தான் இருப்பான். நடக்கிறதெல்லாம் எதிரடியாக நடக்குது. நம்ம நல்ல சுபாவத்தோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல வார்த்தை பேசி என்ன பிரயோஜனம்? நல்ல சேலை செய்து என்ன பிரயோஜனம்? கண்டவன் போல நம்மளும் வாழ்வோம், எல்லாரும் போல வாழ்வோம் முடியாது. கர்த்தருக்குள் வாழ்கிறவன் 1008 விஷயம் தன்னை சுற்றிலும் வேறு விதமாக நடந்தாலும் அவன் இன்னும் என்ன செய்வான்? தேவனுக்கு பயந்து தான் வாழ்வான், தேவனை கனப்படுத்தி தான் வாழ்வான், தேவனுக்கு பிரியமாக தான் வாழ்வான். ஏனென்று சொன்னால் அவனுக்குள் இருக்கிற ஒரு பரிசுத்த தரிசனம், பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எனவே 5 காரியங்களே உங்களுக்கு சொன்னேன். இந்த 5 உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் நம்பிக்கையோடு வாழலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்னாலே தவறுகளை உணர முடிகிறது, சரியானவைகளை நாட முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை வருமென்றால் அந்த வார்த்தை வேலை செய்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்னர் பீஸ் இருக்கிறது. என்ன நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கிறது, அதை விட்டு விலகி போக முடியவில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்வில் என்ன நடக்கும் அடுத்தது, அது உன்னுடைய வேலை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன்.
எனவே கவலைப்பட தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் பின்னணியில் வாழுகிற பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.